இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தாங்க. அதாவது விட்டு கொடுக்கறனால என்னெல்லாம் நன்மைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நல்லதை நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா. சரி, என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவின்ற ஒரு உறவு ரொம்ப சூப்பரான ஒரு உறவுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தாங்க. ஏன்னா அந்த உறவுக்குள்ள இணையும் பொழுது சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன வேதனைகள், வலிகள், கண்ணீர்கள், மறுபடியும் சந்தோஷம், இப்படி எல்லாமே சேர்ந்து மிக்சடா ஒரு லைஃப் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறவுன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு மட்டும் தான். மற்ற ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கோங்க, அக்காவோ அண்ணனோ தங்கச்சியோ கூட பிறந்த யாரா இருந்தாலும் இல்ல சொந்த பந்தங்கள் எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாள் பேசுவோம், சண்டை போடுவோம், பிரிவோம், மறுபடியும் பேசுவோம். இது போல உன்னை எனக்கு பிடிக்கல, என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையா விரக்தியாவே போகும். ஆனா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தாலும் நீ அவனை விட்டு கொடுக்க மாட்ட, அவன் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் தாங்க கடைசி வரைக்குமே சூப்பரான ஹாப்பியான லைஃபா இருக்கும் கண்டிப்பா. என்னன்னா இப்போ ஒரு மிஸ்டேக்ஸ் ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்குது, என் கணவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்துருங்க. நீங்க விட்டு கொடுக்கறனால உங்களுக்கு என்ன நடக்கும்னா அவ்வளோ ஒரு சூப்பரான லைஃப், உங்களுக்குள்ள ஹாப்பினஸ் நீங்களே உண்டு பண்ணிக்கோங்க. ஒன்று கிடைக்கல, ஒன்று நம்மளுக்கு நடக்க மாட்டுது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வருத்தப்படுறதை விட நம்மளே உண்டாக்கிக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு சந்தோஷத்தை தரும்ல. என்ன சொல்ல வரேன்றது புரியும். இப்போ நிறைய பேர் வந்து மெசேஜ்ல கமெண்ட் எல்லாம் படிக்கிறேன், என் கணவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, புரிஞ்சுக்கவே மாட்றாங்க, நான் சொல்ற வார்த்தைக்கு கேட்கவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 மனைவிகள் உள்ளத்துல இருக்கிற அந்த வார்த்தைகள் மெசேஜ்ல வெளிப்படுது. ஏன்னா அவ்வளவு காயப்பட்ட மனைவிகள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க நம்மளை ஏத்துக்கல, அவங்க நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க அவரை புரிஞ்சுக்கோங்க, நீங்க அவரை ஏத்துக்கோங்க, நீங்க அவரை வந்து விட்டு கொடுங்க. இப்போ ஒரு தப்பு செய்றீங்க, என் மேல தப்பே இல்லை, உன் மேலதான் மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் பேசாம இருக்கீங்கன்னா 2 நாள் மறுபடியும் அந்த நாள் உங்களுக்கு தேடினாலும் அந்த 2 நாள் 48 மணி நேரம் திரும்ப கிடைக்குமா உங்க லைஃப்ல? கிடைக்கவே கிடைக்காதுங்க. போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த டைம் நம்மளுக்கு லைஃப்ல வராது. ஸோ அந்த நம்ம ஏஜ்ல ஒரு 2 நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மறுபடியும் நம்ம கணவரோட அந்த நாளை நம்ம நினைச்சாலும் இனிமே அனுபவிக்க முடியாது. அது போலதான் ஒவ்வொரு செகண்ட்ஸும் அவ்வளோ போன்றது. ஸோ அந்த ஒவ்வொரு செகண்ட்ஸையும் நம்ம ஹாப்பியா நம்ம குழந்தைகளோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சேர்ந்து வாழ்ற லைஃப் இருக்கு பாருங்க, திரும்ப திரும்ப தேடினாலும் அந்த லைஃப் கிடைக்காது. ஒருத்தவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க, நல்லா சிரிச்சு பேசி கணவன் மனைவிகள் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள திடீர்னு ஏதோ ஒரு சம்பவம் நடந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தவங்க இந்த உலகத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் தெரியுமா? அவங்க வாழ்ந்த நாட்கள் ஒவ்வொன்றும் இவங்க உயிரோடு இருக்கும் பொழுது நரகத்துல இருக்கிற மாதிரி தோணும், அதை நினைச்சு நினைச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத விட இருக்கும்போதே சந்தோஷமா ஹாப்பியா ஒவ்வொரு நாளும் அப்படியே என்ஜாய் பண்ணி வாழணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி உங்களுக்கு கொடுத்த கணவன் கூட, உங்களுக்கு கிடைச்ச மனைவி கூட வாழ்ந்து பழகி பாருங்க. அந்த வாழ்க்கையை மறுபடியும் மறுபடியும் யாராலுமே தர முடியாது. அந்த இனிமையான நாட்கள் திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ என்ன சண்டை வந்தாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அட்லீஸ்ட் 1 hour இல்லை 1 day அதுக்கு மேல போகவே விடாதீங்க. அந்த லைஃப் ரொம்ப திரும்ப கிடைக்கலன்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இருக்கும்போது ஒருத்தவங்களுடைய அருமை தெரியாதுன்னுவாங்க, போன பிறகுதான் அவங்களுடைய அருமை புரியும்னுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு நாளைக்கு அவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த அன்பை நினைச்சு நீங்க தானே வருத்தப்படுவீங்க. அதனால உங்க கணவர்கிட்ட அசிங்கப்படுங்க, கேவலப்படுங்க. எவ்வளவு மரியாதை உங்களுக்கு குறைஞ்சு போகுதோ அவ்வளோ நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படி நினைச்சு யார் அவங்க? உங்க உடலோட சேர்ந்த ஒரு கலவை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நீங்க விட்டு கொடுக்கறனால ஒண்ணுமே கெட்டு போறது இல்லைங்க. தெருவுல ஒருத்தவங்க கிட்ட போய் சண்டை போடுறீங்க, 1 மாசம் பேசாம இருப்பீங்க, 2 மாசம் பேசாம இருப்பீங்க, முகத்தை கூட பார்க்காம இருப்பீங்க. திடீர்னு வந்து அவங்க கிட்ட உங்க சாரி கேட்கும்போது எப்படி இருக்கும்? மைண்ட் மாறிடுவீங்கல்ல, பேசிடுவீங்கல்ல. அவங்க யாரோ, ஆனா அவங்க கிட்ட உங்களுடைய தன்மானத்தை விட்டு நீங்க போய் பேசும் பொழுது உங்க உயிர், உங்க கணவன் அப்படி இருக்கும் பொழுது அவங்க கிட்ட நீங்க விட்டு கொடுக்கறனாலயோ இல்ல அசிங்கப்படுறனாலயோ இல்ல கேவலப்படுறனாலயோ இல்ல என்ன வேணாலும் உங்க கணவர் செய்யட்டும், என்ன வேணாலும் அசிங்கப்படுத்தட்டும், உங்களை எவ்வளவு சொல்லால காயப்படுத்தட்டும் பரவாயில்ல, அது ஏன் கணவர், என் உயிர் அப்படின்னு நினைச்சு நீங்க அவர்கிட்ட விட்டு கொடுத்து போய் பாருங்களேன், அந்த லைஃப் சூப்பரா இருக்கும். அவரே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளுக்காக எவ்வளவு அசிங்கப்படுறா, நம்ம எவ்வளவு சொன்னாலும் இவளுக்கு புத்தி வர மாட்டேது, கேவலமா இருக்குது, நான் எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தணும்னு அசிங்கப்படுத்துறேன், ஆனா இவளுக்கு
என் மேல கோவமே வரமாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த மைண்ட்ல புரிய வரும். ஸோ அப்படிப்பட்ட அந்த லைஃப்பை கணவனோட வாழ்ந்து ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு நிமிஷமும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை மறுபடியும் போனது திரும்ப கிடைக்காது. திரும்ப வர்றது நம்மளுக்கு யூஸ் பண்ணாம விட்டனா வேஸ்டா போயிடும் லைஃப். ஸோ ஒவ்வொரு செகண்டையும் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா மனைவி நீங்க விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறதுனால ஒண்ணுமே கெட்டு போறது இல்லை. இதனால நிறைய பேர் சின்ன சின்ன வயசுல என்ன செஞ்சுறாங்க, டைவர்ஸ், எனக்கு அவர் கூட வாழ பிடிக்கல, அவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டாரு, எங்க அப்பா அம்மா என்னை பாத்துக்கிட்ட அளவு என் கணவர் பாத்துக்க மாட்டாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்பா அம்மா வேற, கணவன் வேற. அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னு ஒவ்வொன்றும் செய்வாங்க. கணவன் அப்படி கிடையாது. நம்மளுடைய ஃபேமிலிக்கு என்ன தேவை, அடுத்தது என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேசுறது கூட அந்த மனப்பக்குவம் வராது. அதுக்கு ஒரு 40 வயசு 50 வயசு தாண்டின அப்புறம் தான் அந்த பக்குவம், மன நிம்மதி எல்லாமே அந்த வயசு அடங்க 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 என்ன ஆகும்னா ஏஜ் போக போக அப்பதான் புரிதல் வரும். அப்பதான் நிம்மதியா யோசிப்பாங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு ஒரு பக்குவ நிலைமை வரும். ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்க. அதனால கொடுத்த ஒரு வாழ்க்கைய ஆண்டவன் அந்த வாழ்க்கையை நிம்மதியா ஒருத்தனோட வாழ்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை பயணிச்சு நம்ம மன நிம்மதி இல்லைன்னு சொல்லி நம்மளையே நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம சித்திரவதை அடையிறதை விட நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு அப்படின்னு பாசிட்டிவான தாட்ஸை நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு வந்து கணவன் கிட்ட அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்ட்டு அந்த கணவனோட வாழ்ந்துட்டு நீங்க போய் பாருங்களேன். அந்த லைஃப் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க மனசுக்குள்ள புரிய வரும். கண்டிப்பா இது வந்து உண்மை. அதனால தயவு செய்து கணவன் கிட்ட விட்டு கொடுக்கறதுனால நம்ம கெட்டு போறது இல்லை. கண்டிப்பா நீங்க தாங்க விட்டு கொடுக்கறவங்க தாங்க உண்மை ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம். விட்டு கொடுக்காதவங்க தோத்தவங்களுக்கு தான் ஈக்குவல். ஸோ என் கணவர் விட்டு கொடுக்கல அதனால தோத்துட்டான் அப்படின்னு நினைக்க சொல்லல. கணவர் விட்டு கொடுக்கலனாலும் நீங்க அவர்கிட்ட தோத்தனால நீங்க வின் பண்ணதை தான் அர்த்தம். ஸோ உங்க கணவர் உங்ககிட்ட விட்டு கொடுக்காதனால அவர் தோத்தவரா வின் பண்ணவரா நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஜெயிச்சவங்களா நினைச்சுக்கிட்டு அப்படி நினைச்சிட்டு போங்க. நான் தோத்துட்டேன், என் கணவர்கிட்ட அசிங்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்காம ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சா உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்க கணவர் கூட விட்டு கொடுத்து போங்க. லைஃப் சூப்பரா இருக்குங்க. எல்லார் லைஃப்லயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ப்ராப்ளம்ஸ் இல்லாத லைஃப் எதுவுமே கிடையாது. என் கணவர் இப்படி இருக்க மாட்டாரு, அடுத்தவங்களை பார்த்து உங்க லைஃப்பை நீங்க உங்க லைஃப் உள்ள கொண்டு வந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அடுத்தவங்க லைஃப் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்களே தவிர உங்க லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அடுத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அடுத்த ஹஸ்பண்டையும் அடுத்த ஒய்ஃபையும் வச்சு உங்க லைஃப்ல கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க கணவர் பாரு எப்படிலாம் வச்சிருக்காங்க, என் கணவர் இப்படி இருக்காங்களே அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா போச்சு, உங்க லைஃப் அதோடய ஃபுல் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாம எனக்கு நல்ல கணவன் கொடுத்துருக்காரு, நல்ல மனைவி எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு செகண்ட்ஸையும் அனுபவிக்க கத்துக்கோங்க. கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க வாழ்க்கை உங்களோட இணையணும்னு கொடுத்துருக்காரு. அப்ப அந்த இணைந்த வாழ்க்கைய உங்களுக்கு அது நல்லதா மட்டும்தான் இருக்குமே தவிர தீமையா இருக்காது. அந்த காலத்துலலாம் என்ன கொடுமைப்படுத்தினாலும் ஒருத்தன் ஒருத்தியோட வாழ்ந்து முடிஞ்ச காலம் தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற காலம் அப்படி கிடையாது. ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அதெல்லாம் சும்மா வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். அனுபவத்துல உண்மையா அது சாத்தியமே ஆகாது. அதனால ஒருத்தனை விட்டுட்டு ஒருத்தியோடையோ இல்ல ஒருத்தியை விட்டுட்டு ஒருத்தனோடையோ போறது வேஸ்ட்டுங்க. கிடைச்ச ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சு சந்தோஷமா ஜேர்ன் பண்ணி நல்ல வாழ்க்கையில பயணிச்சு சந்தோஷமான நாட்களை அனுபவிச்சு இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும் பொழுது நல்ல வாழ்க்கை படத்தை நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம சந்ததிகளுக்கோ கத்து கொடுத்துட்டு போவோங்க. அது மட்டும்தான் நல்ல விஷயங்களுமே தவிர நம்ம விட்டுட்டு 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 தாவி தாவி போறதுக்கு நம்ம ஒன்றும் பச்சோந்தி கிடையாது. ஸோ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தாவர பச்சோந்தியை போல நம்ம இல்லாம ஒரே ட்ராக்ல போய் நல்ல வழியை அடைஞ்சு நல்ல நம்ம போகணுன்ற நினைச்ச அந்த இடத்துல போய் கண்டிப்பா அச்சீவ் பண்ணி முடிப்போம். ஸோ இந்த தகவல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாராவது மனக்குழப்பத்துல இருக்கீங்க, என் லைஃப் இப்படி இருக்கு இப்படிலாம் இருக்கு என்ன செய்ய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஸோ உங்க கணவரை தப்பா நினைக்காதீங்க, உங்க மனைவியை தப்பா நினைக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தவங்க புரியலன்னா ஒருத்தவங்க விட்டு கொடுங்க, சந்தோஷமா இருக்கும். அதான் சொல்றேன். மறுபடியும் கிடைச்ச ஒரு வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க கத்துக்கணும். அதை அனுபவிக்கிறவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். பிடிச்சதுன்னா இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பா மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.